மோட்ரோலோ இயர்ஃபோன்ஸ். ஸோ இந்த ஹெட்ஃபோனை தான் இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறோம். உள்ளே எப்படி இருக்குது எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸை பிரிச்சுருவோம். ஸோ மேலே ஒரு கவர் கொடுக்குறாங்க. கவரை எடுத்துட்டால் ஸோ மோட்ரோலோன்னு இருக்குது. மாடல் பார்த்திங்கன்னா பேஸ். ஸோ PACE 100 இதோட மாடல் நேம் பார்த்திக்கங்க. ஸோ PACE 100. ஸோ மாடல் நேம் மட்டும் எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, மாடல் நேம் தெரிஞ்சுங்க. அப்போ தான் உங்களால் ஈஸியாக ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லேயும் சரி பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இதில் மைக்ரோஃபோன், ஸோ மைக்கும் இருக்குது. இதில் ரிச் HD சவுண்டு அண்டு 10mm டிரைவர்ஸ்ன்றாங்க. ஸோ எம்ஆர்பி எல்லாம் பார்த்தோன்னா இங்கே இருக்குது. ஸோ எம்ஆர்பின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 450 வருது. ஸோ ஓவரால் ப்ரைஸ் மேக்ஸிமம் ப்ரைஸ் நம்மளுக்கு வேணும்னா 450. ஓகே, இப்போ உள்ள பிரிச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா அன்லாக் 22,000 ப்ளஸ் அலெக்ஸா ஸ்கில்ஸ் வித் ஹம்பிள் கனெக்டட். ஸோ அலெக்ஸா மூலிமா வாய்ஸ் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஆப் இவங்க சொல்கிற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டா வாய்ஸ் கண்ட்ரோலும், ஸோ கூகுள் மாரி இதுலேயும் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ உள்ளே அன்பாக்சிங் பண்ணோடனே நம்மளுக்கு ஹெட்செட் இருக்குது. ஸோ ஹெட்செட்டை தவிர என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் இருக்குது. பட்ஸ் வருது. ஸோ பட்ஸ் வந்து 4 பீசஸ் இருக்குது. ஸோ 2 பெரிய பட்ஸ் இருக்குது, 2 சின்ன பட்ஸ் இருக்குது. யூஸர் மேனுவலில் பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணோம், ஸோ என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ பேக் சைடில் வந்து வாரண்டி கார்டாகவும் ஃப்ரண்ட் சைடில் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரே ஒரு சிங்கிள் பட்டன் மூலிமா இது எல்லாமே இந்த ஒரே ஒரு பட்டன் தான் இதில் ஃபுல் கண்ட்ரோலு. ஸோ ஃபார் MI ஃபோன் யூசர்ஸ் சிங்கிள் கிளிக் அன்லாக் 20,000 ப்ளஸ் அலெக்ஸா ஸ்கில் வித் ஹம்பிள் கனெக்டட். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அலெக்ஸா, ஸோ இவங்க சொல்கிற இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னா ஹவு டு ஆப்ரேட் அலெக்ஸ் வியா வெப் லைஃப் ஆப். ஸோ இந்த ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணோம், அது மூலிமா சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ ஹெட்ஃபோனுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பட்ஸ் இதுலேயும் நம்மளுக்கு பட்ஸ் வருது. எக்ஸ்ட்ரா ஒரு 2 பட்ஸும் கொடுக்குறாங்க. ஒரு 450ல் ஸோ ஒரு நல்ல ஹெட்செட்டுன்னு சொல்லலாம். ஒயர்லாம் பார்த்திங்கன்னா ஸோ நார்மல் ஒயர் மாதிரி தான், ரொம்ப திக்னஸ் ஸோ அதேமாரிலாம் எதுவும் ரொம்ப இல்லை. மைக்கும் அதேமாரி தான். ஸோ சிங்கிள் பட்டன் தான் நமக்கு வருது. லோ ப்ரைஸில் ஒரு பெஸ்ட்டு ஹெட்செட்னால் தாராளமாக சொல்லலாம். மற்றபடி ரொம்ப அதிகமான ஃபீச்சர்ஸ் இருக்குது, ரொம்ப நல்ல ஹெட்செட் அப்படின்னு இல்லை. ஒரு நார்மல் யூசேஜுக்கு நார்மல் ஹெட்ஃபோன்னா தாராளமாக இந்த மோட்டரோலா ஹெட்ஃபோன் வாங்கலாம். ஸோ நீங்கள் 100க்குள்ளே வாங்குகிற ஹெட்ஃபோனுக்கு பதில் இந்த ஹெட்ஃபோன் தாராளமாக உங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டாக தான் இருக்கும். அந்த ஹெட்ஃபோன்லாம் கம்பேர் பண்ண சொல்ல இந்த ஹெட்ஃபோனோட குவாலிட்டியும் சரி, ஸோ கேபிள் குவாலிட்டியும் சரி, இல்லை இந்த பட்ஸோட குவாலிட்டியும் சரி, எல்லாமே உங்களுக்கு ஓவராலாக அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஒரு பெஸ்ட்டு ஹெட்ஃபோன் 500க்குள்ளே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஹெட்ஃபோனும் உங்களுக்கு வரும். ஸோ இதேமாதிரி நிறைய ஹெட்ஃபோன்ஸ் வீடியோஸ், கம்ப்யூட்டர் அசசரிஸ், மொபைல் அசசரிஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ இந்த ஹெட்ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, இல்லை எத்தனை நாள் யூஸ் பண்ணீங்க, எத்தனை மந்த்துக்குள்ளே உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சு, எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.